டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்ற உடனே எம்எல்ஏக்கள்லாம் வேற எங்கேயும் போகாதீங்க, நேரம் பணையூருக்கு வாங்க அப்படின்றது ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. சோ இந்த அறிக்கை வந்து பெரும்பாலும் பேசும் பொருளா இருக்கு. சோ என்ன காரணம்ன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனல்ல கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் கடைசி வீடியோல. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டும் விஜயோட பணையூர் அழைப்புக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். சோ நாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. எல்லாருமே நம்ம வந்து மண்டியாலா திரைப்படம் பார்த்தோம். ஸோ நடிகர் யோகி பாபுவோட திரைப்படம். ஸோ அதுல வந்து ஒரு ஓட்டு இருக்கும், அவருக்கு வந்து ஒரு ஓட்டு இருக்கும். ஸோ அந்த ஓட்டை வந்து வாங்குறதுக்காக 2 ஊர் வந்து பயங்கரமா அவருக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ் வந்து என்ன பண்றது தெரியாம அனுபவிக்கலாமா வேணாமான்றது ஒரு மென்டல் ப்ரெஷரா இருக்கு. ஒரு மென்டல் ப்ரெஷர் மாதிரி அந்த யோகி பாபு கேரக்டர் இருந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட மே 4 தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஜய் அவர்களுடைய நிலைமையும் இப்படிதான் இருக்க போகிறது. என்னன்னாக்கா இப்ப வந்து பெரும்பான்மை இல்லாம தான் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வந்து கண்டிப்பா அமையும். என்னன்னாக்கா டிஎம்கேவும் சரி ஏஎம்கேவும் சரி பெரும்பான்மை வந்து நிரூபிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா அந்த ஆட்டோக்கார தம்பி காணா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவர்களை தான் வந்து வலைவீசி தேடிட்டு இருப்பாங்க. என்னன்னாக்கா விஜயண்ணன் வந்து ஒரு தொகுதி ஜெயிக்கிறாரோ இல்ல போட்டியிட்ட அனைத்து தேர்தலையும் தொற்று போக்குறாரோ, ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு 10 தொகுதி 30 தொகுதி அப்படி ஜெயிக்கிறாரோ, அது வந்து அவங்கவுங்க சில கணிப்பை வந்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து ஒரு 10 தொகுதி 20 தொகுதி ஜெயிச்சுட்டாக்கா பெரும்பான்மை நிரூபிக்கணும், கூட்டாட்சி வந்து அமைக்கணும் அப்படின்றதுக்காக ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் விஜய் அவர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வந்து அதிகாரம் கொடுக்குறாரு. ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதிகாரம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, சபாநாயகர் பதவி, இல்லைன்னா துணை முதலமைச்சர் சீட்டே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சிஎம் கூட அதாவது டம்மி சிஎம் மாரி உட்கார வச்சு கூட இவங்க வந்து வேலையை பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல கூட்டாட்சி தான் கண்டிப்பா அமையும். ஸோ அந்த கூட்டாட்சி அமைக்கும் போது 2 பேரும் மாற்றி மாற்றி ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது ஸோ முதலமைச்சர் என்ற ஒரு கேண்டிடேட் 2 வருஷம் நீங்க முதலமைச்சர் அறிங்க அப்படின்ற விஷயம் யாரு கொடுக்குறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் கூட்டணி போவார்ன்றது என்னுடைய கருத்து. இந்த மண்டியாலா திரைப்படமும் அப்படிதான் மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு என்ன பண்றது தெரியாம பண்ணுவாரு. ஸோ அது வந்து படம் ஒருவேளை இது டிஎம்கே கூட கூட்டணி ஆட்சி வந்தாலும் ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி வந்தாலும் இல்ல விஜய் அவர்களே வந்து தனித்து 234 தொகுதியில பெரும்பான்மை பெற்று சிஎம் ஆனாலும் ஓரளவுக்கு டிஎம்கே வந்தா கூட ஓரளவுக்கு சமாளிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ட்டு. சப்போஸ் விஜய் அவர்கள்லாம் வந்துட்டாக்கா சென்ட்ரல்ல ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு மாநிலமா தன் விஷம் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து யாருன்னு தெரியும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைச்சல் கொடுப்பாங்க, எம்எல்ஏ வந்து விலைக்கு வாங்குவாங்க அப்படின்ற விஷயம்லாம் நடக்கும். இது வந்து பல மாநிலத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் வந்து பல மாநிலத்தில் வந்து இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது அப்படி இருக்கும் பட்சத்துல விஜய் வந்து அவர்கள் வந்து சிஎம் ஆனா கூட அதை வந்து எதிர்த்து அரசியல் பண்ற கெப்பாசிட்டி அவருக்கு இல்லைன்னுதான் எனக்கு தோணுது. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து ஒரு விஷயம் இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் வந்து அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா படம் கிடையாது. இது வந்து படத்துல வந்து பேசிட்டு நான் 100 பேர் அடிக்கலாம் 200 பேர் அடிக்கலாம். ஆனா ரியாலிட்டி வந்து 100 பேர் அடிக்க முடியாது, ஒருத்தர் அடிக்கவே முடியாது. அப்படிதான் இப்போ வந்து வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு போனா கூட அங்க போய் என்ன பண்ண போறாங்களோ ஏது பண்ண போறாங்களோ யாருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி ஒன்றும் வளர்த்துக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாம எப்படி யார் இந்த ஆட்சி வந்தாலும் மீண்டும் தமிழகத்தில் ஒரு எலெக்ஷன் வர்றது வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏன்னா கூட்டாட்சி தான் வந்தா கண்டிப்பா ஆட்சியை கவுத்துருவாங்க. விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனா கூட ஆட்சியை கவுத்துருவாங்க. ஏடிஎம்கே ஆட்சி வந்தா கூட பிஜேபி வந்து எனக்கு வந்து 2 வருஷம் சிஎம் கொடுங்க அப்படின்ட்டு ஆட்சியை கலப்பாங்க. ஸோ இப்படிலாம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஸோ இது எதாக இருந்தாலும் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து என்னோட கணிப்பு. ஸோ உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா பை.